மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தாக்கல் செய்த 2025ஆம் ஆண்டுக்கான 652 தேசிய திறன் மேம்பாட்டு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட திருத்த மசோதா டிவேட் புரட்சியின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது 3 வகை தேசிய நிபுணர் சான்றிதழ்களை அறிமுகப்படுத்துகிறது. உள்ளூரை சேர்ந்த திறமையான பணியாளர்களின் விரிவான அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்தை முதன்முறையாக அங்கீகரிப்பதற்காக திறன் நிபுணர், முதிர்நிலை திறன் நிபுணர் மற்றும் திறன் ஆலோசகர் ஆகிய 3 புதிய தேசிய நிபுணர் சான்றிதழ்கள் இந்த சட்ட திருத்த மசோதா வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன் மற்றும் எதிர்கால தொழில்துறை கோரிக்கைகளால் இயக்கப்படும் பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் திறமையான பணியாளர் நிபுணத்துவ சூழல் அமைப்பை போட்டித்தன்மையுடனும் பொருத்தமானதாகவும் வலுப்படுத்த மனிதவள அமைச்சு மூலம் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இது வலியுறுத்துகிறது. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக நடைமுறையில் உள்ள சட்டம் 652 திறன் அங்கீகாரத்தை விரிவுபடுத்துவதற்கும், பயிற்சி வழங்குனர்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் 15 திருத்த உட்பிரிவுகள் மூலம் இப்போது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் திறன் மேம்பாட்டுத்துறை, செயற்கை நுண்ணறிவு, ஆட்டோமேஷன், பசுமை தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் தொழில்துறை உள்ளிட்ட புதிய தொழில்களின் தேவைகளுக்கு பொருத்தமானதாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். பயிற்சி வழங்குனர்களுக்கான அங்கீகார காலம் 3 ஆண்டுகளில் இருந்து 6 ஆண்டுகளாக நீட்டிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.